வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சிறல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்து வந்து குடிச்சிட்டு, அதுவும் காலையிலே குடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்துட்டோன்னா இங்கே விஜய் அந்த டே என்னடா குடிக்கிறது நிப்பாட்டவே மாட்டேடா, இந்த அளவு குடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜயம் செய்யிட்டு இருக்க. இங்கே அண்ணாமலைக்கு கோவம் வந்து, டே முத்து என்னடா எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டே வந்தா என்னடா உடம்பு ஆகுறது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அண்ணாமலை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து, அப்பா அவள் வந்து என்னை நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாப்பா, அதுவும் இல்லாமல் நான் எவ்வளோ நம்பணும்பா அவளை, ஆனால் அவன் வந்து என்னை ஒரு துள்ளி கூட ஒரு மனுஷனை நினைக்கலப்பா, அதுவும் இல்லாமல் என்னை ஒரு மனுஷனை கூட நினைக்கல, ஏன்னா நான் கார் டிரைவரில், அதனால் என்னை மதிப்பே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து ரொம்ப உருக்கமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்மளை வந்துட்டு என்ன அப்படி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது இங்கே முத்து வந்து, அதான்ப்பா நான் வந்து அவளை வீட்டிலே இருக்க சொல்லிட்டேன், இனிமேட்டு இந்த பக்கம் வந்துடாதான்னு சொல்லி அவளை சொல்லிட்டு வந்திருக்கேன் சொல்லி இங்கே வந்து முத்துவும் கேட்டிருக்கேன். இதை கேட்டோம் அண்ணாமலைக்கு ரொம்ப கோவருது. டே அது எப்பறம் நீ சொல்லலாம், இது மீனோட வீடு, நீ எப்படி அவளை வீட்டுக்கு வரவாடான்னு சொல்லுவேன் சொல்லி இங்கே தான் நம்மளை கேட்டுட்ருக்கேன். இங்கே முத்து வந்து, அப்பா என்னப்பா சொல்லிட்டு இருக்கீங்க, அவள் வந்து என்ன நம்பலப்பா, அதுவும் இல்லாமல் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா, நான் எப்படி அவளை இது பண்ணுறது சொல்லி இங்கே வந்து முத்துவும் கேட்டுட்ருக்கேன். இங்கே அண்ணாமலை வந்து, டே முத்து மீனா எதுக்காக பண்ணாலும் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா உனக்கே எதுக்கு என்னன்னு புரியும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அண்ணாமலையும் சொல்லிட்டு இருக்காங்க. முத்து வந்து, அப்பா அவள் எதுக்கு பண்ணா இல்லை எனக்கு புரியுது, ஆனால் என்கிட்ட சொல்லாமல் பண்ணாதான்ப்பா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை வந்து, டே உனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, ஆனால் அந்த டைமில் நீ எந்த அளவுக்கு பிடிவாதமாக இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா, எல்லாத்துக்கும் காரணம் பிடிவாதம் தான் சொல்லி இங்கே வந்து அண்ணாமலையும் சொல்லிட்டு இருக்கேன். இங்கே விஜய் வந்து, ஆமாம் இவனுக்கு எப்போ பார்த்தாலும் பிடிவாதம், கோவம், குடிக்கிறது, அடிக்கிறது, இதான் வேலை. உங்கள் அம்மா இவனை எப்படி வாழ்க்கை வச்சிருக்கான் பாருங்க, நான் அப்பப்போ சொல்லுவேனே அது இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்க சொல்லி இங்கே வந்து விஜயும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை, பார்த்தியா உங்கள் அம்மா என்ன சொல்கிறானே, எப்போதுமே சும்மா பேசிகிட்டு இருப்பா, ஆனால் இப்போ பாரு உன்னை குத்தி காமிச்சு பேச ஆரம்பிச்சிருக்கா, அப்போ பாரு அப்போ எங்கள் அம்மாவோட வளர்ப்பு சரியில்லை கரெக்டாக சொல்லி இங்கே தான் நம்மளும் சொல்லிட்டு இருக்கேன். எங்கள் முத்துக்கு சொன்ன கோவம் வருது. என்னப்பா சொல்லிட்டு இருக்கீங்க, பாட்டி வளர்த்த வளர்ப்பு சரியில்லையா அம்மா, இங்கே பாருங்கள் பாட்டியை நல்லா தான் வளர்த்துருக்காங்க, அதுவும் இல்லாமல் எனக்கு எந்த நேரத்தில் என்ன பண்ணோம், அதுவும் இல்லாமல் தைரியத்தோடு என்னை வளர்த்துருக்காங்கன்னு சொல்லி முத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே அண்ணாமலை வந்து, சரி நீ இப்படி சொல்கிற, அப்போ இந்த மனோஜுக்கு எவ்வளோ பிரச்சனை வருது, ரோகிணி எந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணியிருக்கா, அவன் நான் வீட்டை விட்டு வெளில அமிச்சான் இல்லை சொல்லி இங்கே இது அண்ணாமலையும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து, அப்பா அது ஒரு நம்பிக்கை துரோகம்ப்பா, அது உங்களுக்கு சொன்னால் புரியாதுப்பான்னு சொல்லி இங்கே வந்து முத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே அண்ணாமலை, சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போது பாட்டி என்ன நல்லா வளர்த்துருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் நீ இப்போ பண்ணுற விஷயம்லாம் நல்லா வளர்த்துற மாதிரியா இருக்கு, குடிச்சிட்டு வரேன், அது இல்லாமல் பொண்டாட்டியே வீட்டிலே இரு, இனிமேட்டு வராத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன், இதெல்லாம் பாட்டி நல்லா வளர்த்தது காரணமாக என்ன சொல்லி இங்கே முத்து கேட்டுட்டு இருக்கேன். இங்கே முத்து எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக இருந்துட்டு இருக்கேன். அண்ணாமலை வந்து சொல்கிறான், நான் தான் கேட்டுட்டு இருக்கேன்ல, நீ பண்ணி சைலண்டாக இருந்தா என்ன அர்த்தம் சொல்லி இங்கே தான் நம்மளை கேட்டுட்டு இருக்கேன். முத்து வந்து, அப்பா அதுக்கு இதுக்கு என்னப்பா சம்மந்தம் சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் வளர்ப்பு தாண்டா, பாட்டி உங்ககிட்ட எந்த அளவுக்கு என்ன சொல்லி எந்த நிலைமையில என்ன பண்ணணும்னு சொல்லி எல்லாமே சொல்லி வளர்த்துருக்காங்க இல்லையா சொல்லி இங்கே வந்து அண்ணாமலை கேட்டுட்டு இருக்காங்க. முத்து வந்து, ஆமாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து சரி அப்போ பாட்டினை உன்னை நல்லா தான் வளர்த்துருக்காங்க அப்படி தானே சொல்லி கேட்கும்போது இங்கே முத்து வந்து, ஆமாப்பா இதில் என்னப்பா டவுட்டு சொல்லி முத்து கேட்டுட்டு இருக்காங்க. அண்ணாமலை வந்து, சரி அப்போ பாட்டிக்கு நீ கொடுக்குற மரியாதை இவ்வளோ தானே சொல்லி இங்கே தான் அண்ணாமலை கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னா முத்துக்கு மனசு ஒரு மாதிரியாவது, என்ன பசிக்கிட்டு இருக்கீங்க, அப்போ இதெல்லாம் பண்ணால் தான் பாட்டிக்கு மரியாதை கொடுக்குறேன்னு அர்த்தமா சொல்லி முத்து கேட்டுட்டு இருக்கேன். எங்கள் அண்ணாமலை வந்து, ஆமாடா பாட்டி எந்தெந்த விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்களோ அது நீ பண்ணால் மட்டும்தான் உனக்கு நல்லது, இப்போப்பா நீ குடிச்சிட்டு வந்திருக்க, எப்போ நீ குடிக்க ஆரம்பிச்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது, நீ நிறுத்தவே இல்லை, நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் நீ கேட்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே தான் நம்ம சொல்லிட்டு இருக்கேன். எங்கள் முத்து வந்து, அப்போது நான் குடியை இப்போ நிறுத்தினா பாட்டி வந்து நல்ல விதமாக வளர்த்துருக்காங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் இல்லைப்பா, நான் இப்போ குடியை நிற்பாட்டுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துவும் சொல்லிட்டு இருக்கேன். எங்கள் அண்ணாமலை வந்துட்டு, நீ சொல்ல ஆரம்பிச்சு பல வருஷம் வந்துடா, நீ இன்னும் நிறுத்துகிற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அண்ணாமலையும் சொல்லிட்டு இருக்கேன். எங்கள் முத்து வந்து, அப்பா நான் இப்போ சொல்கிறேன்ப்பா பாட்டிக்காக இந்த குடியை நான் இன்னோட விட்டுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துவும் சொல்லிட்டு இருக்கேன். எங்கள் அண்ணாமலை வந்து, டே கண்டிப்பாக சொல்கிறேன் சொல்லி கேட்கும்போது இங்கே முத்து வந்து, ஆமாப்பா இது கண்டிப்பாக நான் இன்னையோட இந்த குடியை விடுறேன், இனிமேட்டு நான் அந்த குடி பக்கமே போக மாட்டேன்பா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அண்ணாமலையும் சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம், பார்த்தல என் பையனை என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தே, இப்போ என்ன சொல்லி இங்கே வந்து அண்ணாமலையும் கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே விஜய் வந்து, அதெல்லாம் இருக்கட்டும், பொண்டாட்டியே வீட்டில் விட்டு வந்திருக்கானே அதுக்கு என்ன பதிலே சொல்லி இங்கே வந்து விஜய் வந்து திடீர்னு மீனாக்கு சப்போர்ட் பண்ணுறவே பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணாமலை வந்து, என்ன அதான் அவங்க அம்மா கேட்குறாங்களே அதுக்கு என்ன பதிலே சொல்லி கேட்கும்போது இங்கே முத்து வந்து, சரிப்பா நான் குடியை நிப்பாட்டிட்டேன்,
இப்போ அதுக்கும் பாட்டிக்கும் என்னப்பா சம்பந்தம் சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் வளப்பில் வரும்டா சொல்லி இங்கே வந்து அண்ணாமலை வந்து வேணும்ட்டே ஸோ முத்துவை இந்த மாதிரி மீனாவை கூட்டிகிட்டு வர வைக்கணுமே அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து பேசிகிட்டு இருக்கா. இங்கே முத்து வந்து அப்போ என்னப்பா பண்ண சொல்கிறீங்க, ஆனால் அவனை கூப்பிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துவும் கேட்டுட்டு இருக்காங்க. அண்ணாமலை வந்து ஆமாம் நீ ஃபஸ்ட்டு போய்ட்டு வீட்டுக்கு போய்ட்டு அவளை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். முத்து வந்து எதுவுமே சொல்லாமல் சேண்டாக வந்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்களாங்க ஏதோ சொன்னீங்களே என் பையன் எது இருந்தாலும் கேட்பான், அது இல்லாமல் பாட்டி வளர்த்த வளர்ப்பு நல்லாயிருக்கும் அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நான் பாட்டு சைலண்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அபிஜி அவன் கேட்டுட்டு இருக்கேன். இங்கே சுற்றி வந்து ஆண்டி இன்னண்டி உங்களுக்கு ஆயிடுச்சு, திடீர்னு மீனாக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ஐயோ நீங்கள் மழை பெய்ய போதா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி வந்து திடீர்னு சுற்றி வந்து ஒரு சைடில் காமெடியும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து எதுவுமே சொல்லாமல் சேண்டாக இருக்கும்போது இங்கே அண்ணாமலை வந்து டே என்னடா அப்போ என்ன பாட்டி கொடுக்குற மரியாதை அவ்வளோதானா சொல்லி கேட்கும்போது இங்கே முத்து வந்து இல்லைப்பா நான் கண்டிப்பாக அவளை போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் சொல்லி இங்கே முத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சீன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சந்திரா வந்து இங்கே பாரு நீ எவ்வளோ நாள் தான் வீட்டில் உட்காந்துருப்பேன் எனக்கு ஒன்றுமே புரியல, உன்னோட வாழ்க்கையை நீயே தொலைச்சிக்க பார்க்காத மரியாதை வீட்டுக்கு கிளம்பி போவோம்னு சொல்லி இங்கே வந்து சந்திரன் சொல்லிட்டு இருக்கேன். மீனா வந்து அம்மா இன்னும் அப்படி சொல்லிட்டு இருக்க, கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் தான் ஆகுது, அது இல்லாமல் ஸோ செய்ய வேண்டிய மரம் நீ நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு அதை பற்றி தெரியல, ஸோ செய்ய வேண்டிய மரம் நிறையா இருக்குல்ல அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு தானே போனோம்னு சொல்லி இங்கே வந்து மீனா இங்கே இருக்கேன். சந்திரன் வந்து எல்லாம் பண்ணும்போது நான் கூப்பிட்றேன் நீயும் மாப்பிளையும் வந்து சேர்ந்து பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இங்கே சந்திரன் சொல்லிட்டு இருக்கேன். மீனா வந்து அம்மா என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே சந்திரன் வந்து நான் சொல்கிறத மட்டும் கேளு, உன் லைஃப்பை நீ தொலைச்சதான்னு சொல்லி இங்கே சந்திரன் சொல்லிட்டு இருக்கேன். மீனா வந்து அப்போ என்ன பண்ண சொல்கிறேன், நீ வீட்டை விட்டு போக சொல்கிற அப்படி தானே சொல்லி கேட்கும்போது இங்கே சந்திரன் வந்து ஆமாம் வீட்டை விட்டு போ, வந்தேன்னா மாப்பிள்ளையோட சேர்ந்து வா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சந்திரன் சொல்லிட்டு இருக்கேன். இங்கே மீனா வந்து அம்மா என்னம்மா நீ எப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது இங்கே பாரு இதுமாதிரி என்கிட்ட பேசாத, நீ ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு கிளம்பி போ, வீட்டுக்கு போ, இது உன் வீடு கிடையாது அதுதான் உன் வீடு, கிளம்பி போ அப்படின்னு சொல்லி இங்கே மீனா சொல்லிட்டு இருக்கேன். மீனா வந்து இதுக்கு மேலே நம்ம அம்மா கிட்ட பேசினா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா எப்படி போகிறது எப்படி அவன் மூஞ்சியை பார்க்குறது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீன் வந்து தயங்கி போய் ஸோ வீட்டுக்குள்ளேயே போயிடுறாங்க. போனால் இங்கே முத்து வந்து அப்பா நான் ஃபஸ்ட்டு போய் அவளை கூப்பிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து போகிற நேரத்தில் கரெக்டாக மீனாவும் வந்துடுறாங்க. இங்கே முத்து வந்து மீனாவும் முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தா என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே மீனா வந்து நிற்கிறாங்க. அப்போ இங்கே நம்மளை மீனா என்னம்மா நீயே வந்துட்டியா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து நம்மளை கேட்டுட்டு இருக்கேன். இங்கே மீனாக்கு ஒன்றுமே புரியல, என்னம்மா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே அண்ணாமலை வந்து அதாம்மா முத்து வந்து உன்னை கூப்பிட்டு வர்றது தான் கிளம்பிட்டு இருந்தான், கரெக்டாக நீயே வந்துட்டியே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அண்ணாமலைன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டோன்னா ஸோ மீனாக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்களாம்மா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனாவும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் பிடிச்சிக்கோங்க. நன்றி வணக்கம்.